தேவனுடையதான அன்பையும் பார்த்துக்கிறோம், தேவனுடைய எச்சரிப்பையும் பார்க்குறோம். நாமளும் மனம் திரும்பி நாம் சரியாக நடக்கணும்னு பார்க்குறோம், பழி வாங்குதலை வெறுக்கணும்னு பார்க்குறோம், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும்னு பார்க்குறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம். இப்போ இந்த பாசாக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை அனானியின் குமாரனாகி யெகூவுக்கு உண்டானது. பாருங்க, ஆண்டவர் தம்மை விட்டு பின்வாங்கி போனவர்களையும் அவர் தேடுகிறவராக இருக்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட தேவன் சகல வரலாற்றின் சகல காலத்திலேயும் அந்த ஆதாமின் குமாரர்களை நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறவராக இருக்கிறார். நோவாவின் பிள்ளைகளை அதுக்கு பிறகு நோவாவின் காலத்திலே அவர்கள் கீழ்ப்படியாமல் போன போது வேறு வழி இல்லாமல் அவர்களை சர்வசங்காரம் செய்யப்பட்ட பிற்பாடு செய்தான பிற்பாடு நோவாவின் பிள்ளைகள் சேமு, காமு, யாப்பேத் 3 குரூப் இருந்தாலும் அதில் சேனுடைய வம்சத்தை கர்த்தர் விசேஷமாக தெரிந்து கொண்டிருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே குறிப்பாக நம்ம பார்க்கும்போது சேமுடையதான வாழ்க்கையில் அவங்க வந்தாலும் இந்த காமையும் இந்த காமுடைய சந்ததியையும் இந்த யாப்பேத்தின் சந்ததி எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் தம்முடையதான வார்த்தையின் வெளிப்படுத்தாமல் இல்லை, தம்மை குறித்துதான அவர் வெளிப்படுத்தாமலும் இல்லை, வெளிப்பாடுகளை கொடுக்காமல் இல்லை, அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவராகவே இருந்தார். சரி வந்து சொல்கிறாரு, அப்பா பாசா நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தினப்பா, நீ சாதாரணமான இடத்துலேருந்து உன்னை புழுதி குப்பையிலிருந்து உன்னை தூக்கினப்பா, உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் தலைவனாக நான் வச்சிருக்கிறேன். நீ யெரொபெயாமின் வழியில் நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களை எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவங்களை பாவம் செய்ய பண்ணுறியப்பா. நான் பாசாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரை அழித்து போட்டு உன் வீட்டையும் இந்த நேபாத்தின் குமாரனை யெரொபெயாம் வீட்டை போல ஆக்கிடுவேன். பாசாவின் சந்ததியிலையும் உள்ள சாகிறவனை நாய் தின்னு வெளியே சாகிறவனை பறவைகள் தின்னும்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவன் மேலே ஒரு கடினமான ஒரு நியாய தீர்ப்பை அவன் சொல்கிறான். அதே மாதிரியே அவன் செத்து போகிறான். அவன் எப்படி செத்தான்லாம் சொல்லப்படலை, செத்து போனான். அவன் குமாரனா ஏலாவை, அதாவது இவன் ஏன்னா ஒரு காரியத்தை கர்த்தர் அவனை ஒரு காரியத்தை செய்யும்படி சொன்னார், அதை அவன் செஞ்சிட்டான். யெரொபெயாமுடைய வீட்டாரை அழித்தது நிமித்தம் அவன் குமாரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். அவன் ஸ்தானத்தில் 7 ராஜாவாகிறான். அப்போ பாசா தன் கைகளினால் செய்த செய்கையாலே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குனா, அவர் பார்வைக்கு பொல்லாப்பாடம் செய்தான்.
யெரொபெயாம் வீட்டாரை வெட்டி போட்டு தேவனுடைய வார்த்தை ஒன்று செய்யின்னு சொன்னார். ஆனால் அது ஒன்று எதிரி, அது வந்து அதாவது ஆக்கப்பூர்வமான வேலை இல்லை, அழிவுபூர்வமான வேலையை உண்மையாக செஞ்சாங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சாராம், அங்கே வெட்டி போட்டு வந்து இவர்களைப் போல ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கு ரொம்ப அனானியின் குமாரன் யெகூ சொன்ன வார்த்தையின்படி அப்படியே உண்டாயிற்று அப்படின்னு பார்க்க. அதுக்கப்புறம் 8வது வசனம், யூதாவின் ராஜாவான ஆசாவின் 21ஆம் வருஷத்தில் பாசாவின் குமாரன் ஏலா ராஜாவாகிறான். அந்த ஏலா வந்து திர்சா, அதாவது சமாரியாவுக்கு முன்னால் திர்சாங்கிற இடத்துல தான் அவங்க என்ன வச்சுருக்காங்க, பழைய அந்த 10 கோத்திரத்தாருடைய தலைநகரம் திர்சா. அங்கே ராஜாவை 2 வருஷம் தான் போகுது. இவங்க காலங்கள் நீண்ட காலம் போகலை 2 வருஷம் அரசாள்றான். அந்த 2 வருஷத்தில் அவனுடைய ரதங்களின் பாதி பங்குக்கு தலைவனாக இருந்த சிம்ரிங்கிறவன் இவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி திர்சாவில் அரண்மனை உக்ரானக்காரன் அர்சாவின் வீட்டில் குடித்து வெறிச்சு இருக்கிறான். அந்த குடி வெறி அவனுக்கு எடுத்துச்சு. அவன் இருக்கும்போது இந்த சிம்ரிங்கிறவன் உள்ளே போய் யாரை வெட்டி போட்டுட்டான், சிம்ரி போய் ஏலாவை வெட்டி போட்டுட்டான். ஏலாவை வெட்டி போட்டு இவன் சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டான். சிம்ரி வந்து ராஜாவாயிட்டான். சிம்ரி ராஜாவானதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் சிம்ரி வந்து அந்த ஏலாவுடையதான குடும்பத்திலையும் அவன் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் சொல்லப்போனால் நாயை கூட விட்டு வைக்காமல் கொண்டு போட்டான். அப்போ பாசா அவன் குமாரன் ஏலா தங்கள் வீணான விக்கிரகங்களால் செய்ததுக்கான அந்த பாவத்தினுடையதான விளைவை அனுபவித்தார்கள். அந்த விளைவை அனுபவிச்சிட்டார். கர்த்தர் தீர்க்கதரிசியான யெகூவினாலே பாசாவுக்கு சொல்லியிருந்த வார்த்தை, ஆமாம், அப்படியே சிம்ரி பாசாவி வீட்டாரெல்லாம் அழிச்சு போட்டான். ஏலா செத்து போனால் அவனுடைய புஸ்தகத்தில் டைரியில் பார்க்கலாம், அந்த நாளாகுமே ராஜாங்க அந்த 4:8 பார்க்கலான்னு அந்த பகுதி முடிச்சிட்டாங்க. 15ஆம் வசனத்தில் இந்த ராஜாவாகி சிம்ரி ராஜாவாகிறான். எப்போ, யூதாவின் ராஜாவாகி 27 வருஷம் சிம்ரி 7 நாள் தான் ராஜாவாக இருக்கிறான். 7 நாள். இந்த 7 நாட்களில் என்ன நடந்துச்சுன்னா, அவன் கட்டுப்பாடு பண்ணி ஏலாவை கொண்டு போட்டான்னு தெரிஞ்ச உடனே ஏலாவுடையதான இராணுவ வீரர்களை ஒருவனாக இருந்த கேப்டனாக இருந்ததான தலைவனாக இருந்ததான ஒருத்தன், அவன் பேர் உம்ரி. பேரெல்லாம் குழப்பிக்காதீங்க, இவன் பேர் சிம்ரி, அவன் பேர் உம்ரி. இந்த உம்ரியை படைத்தலைவர்கள் தானே அங்கேயே என்ன செஞ்சிட்டாங்க, உம்ரியை ராஜாவாக்கிட்டாங்க. அந்த உம்ரியை ராஜாவாக்கினோடனே அவன் நேர பட்டாளத்தோட இராணுவத்தோடு வந்து திர்சாவை முத்திரிக்கை போடுறான். சிம்ரி அதை கண்ட போது என்ன செய்கிறான், வேறு வழியே இல்லாமல் அரண்மனைக்குள்ளேயே தீ கொளுத்தி தானே தற்கொலை பண்ணி செத்துக்கிறான். அப்புறம் பாருங்கள், அவன் என்ன செஞ்சானோ பழி வாங்குற வேலையை நம்ம செய்யவே கூடாது. இவன் பழி வாங்குற வேலையை அவன் பழி வாங்கினா, பழி வாங்கினதுக்கப்புறம் மனம் திரும்பினான் இல்லை, தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கலை. கர்த்தர் நீதிமானை பழி வாங்குவதற்கு இன்னொரு நீதிமானை பயன்படுத்த மாட்டார், துன்மார்க்கனை தான் பயன்படுத்துவார். இப்போ நீ ஒரு நீதிமான், நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, உன்னை தண்டிக்கிறதுக்கு கர்த்தர் நீதிமானை வைத்து தண்டிக்க மாட்டார். யாரை வைத்து தண்டிப்பார், இன்னொரு துன்மார்க்கனை வச்சு தான் தண்டிக்கிறார். சிம்ரியின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் பண்ண அவனுடைய கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் உம்ரி ராஜாவாகிறான். உம்ரி ராஜாவாகி 2 வகுப்பாக பிரிஞ்சு பாதி ஜனங்கள் திப்னிய ராஜாவாக்கணும்னு போகிறாங்க, பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றாங்க. அதுக்கு அடுத்து இன்னொருத்தன் வந்துட்டான். பாருங்கள், உள்நாட்டு கலவரங்கள் அதிகமாக இருக்கும்போது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் பாவத்தின் விளைவு. பிரிவினைகள் பாவத்தின் விளைவு, யுத்தங்கள் பாவத்தின் விளைவு. அப்போ திப்னியை பின்பற்ற ஜனங்களை பார்க்கலாம். உம்ரியின் ஜனங்கள் வந்து அதிகமானதுனால திப்னி என்ன செஞ்சுப்பான், செத்து போனான். எப்படி செத்தான் தெரியல, அவனே கொண்டாங்களோ தற்கொலை பண்ணானோ. உம்ரி ராஜாவாகிறான். உம்ரி ராஜாவாகி 12 வருஷம் ராஜாவாக இருக்கிறான். இந்த உம்ரி தான் சேமேர் அப்படின்னு ஒருத்தன் கையில் இருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு விலைக்கு வாங்கி அங்கே ஒரு பட்டணத்தை கட்டி அதுக்கு சமாரியான்னு பேர் வைக்கிறான். யார் பேர் வச்சது? உம்ரி. இந்த உம்ரி தனக்கு முன்னிருந்தவங்களை காட்டிலும் அதிக கேடாக நடந்தானா, இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் நடந்திருக்கிறான். அதாவது நேபாத்தின் பாவம் சேர்ந்துக்கிடுச்சு, ஏலாவின் பாவமும் சேர்ந்துக்கிடுச்சு, சிம்ரியின் பாவமும் சேர்ந்துக்கிடுச்சு, உம்ரி வேறு எக்ஸ்ட்ரா பாவம். அவன் யெரொபெயாமின் சகல வழியில் நடந்தான், இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணான். கடைசியில் அவன் செத்து போனான். சமாரியாவில் அடக்கம் பண்ணாங்க. அவனுடைய மகன் ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆகாப்புங்கிறவர் ராஜாவானதை நம்ம பார்க்கணும். இவனை குறித்தும்
ராஜாங்க நாளேடுகளில் இருக்குது, டைரியில் 4 ஏடு அந்த நாள் குறிப்பில் இவனை பற்றி கூடுதலாக படிச்சுக்கணுன்னா அங்கே போய் படிச்சுக்கோங்க அப்படின்னு ராஜா புஸ்தகம் முடியுது. 29ஆம் வசனத்தில் ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் ராஜாவாகி 22 வருஷம் ராஜாவாக இருக்கான். இந்த உம்ரி, இந்த ஆகாப்பாவது இதெல்லாம் பார்த்த இவன், இந்த சிம்ரியை பார்த்தவன், இந்த உம்ரியை பார்த்தவன், ஏலாவை பார்த்தவன், நாதாபை பார்த்தவன், எரேமியா பார்த்தவன் திருந்த வேண்டாமா? இவனும் திருந்தலை. இவனும் அதை காட்டில் அதிகமாக பார்க்கணும். கர்த்தருக்கு பொல்லாப்பானதை அப்போ பொல்லாப்பு கூடிக்கிட்டே போகுது. நாளுக்கு நாள் குறைஞ்ச மாதிரி இல்லை, கூடிக்கிட்டே போகுது. அவன் என்னவோ அந்த எரோபியானுடைய பாவத்தில் நடப்பது என்னவோ கொஞ்சம் காரியம் நினச்ச மாதிரி அதை விட ஸ்ட்ராங்காக சீதோனியரில் இருக்கிறதான பாகாலின் குமாரத்தி ஏசபேல் ஒரு என்ன சொல் சாமியாரையே கல்யாணம் கட்டிட்டு வந்துட்டான். ஏசபேல் ஒரு சாமியாடி. அவளை குழந்தை கல்யாணம் கட்டியாச்சு. அவன் அதுக்கப்புறம் பாகாலை சேவிக்கிறான். அவன் அங்கேருந்து குழந்தை தானே பாகாலை செவிக்கிறான், அதை பணித்து கொள்கிறான், பாகாலுக்கு கோயில் கட்டுறான், பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டுறான், பாகாலுக்கு விக்கிரகத்தை உண்டு பண்ணுறான். ஆகாப்பு முன்னிருந்த ஜனங்கள் செய்த பார்க்கலாம் அதிகமாக தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்கிறான். அவன் நாட்களில் தான் பெத்தேல் ஊரனாகிய ஈயேல் அப்படிங்கிற ஒருத்தன் எரிகோவை கட்டுறான். யாருமே எரிகோவை கட்ட மாட்டாங்க அந்த காலத்தில். ஏன்னா கட்டுனா செத்து போவான்னு யோசுவா சொன்னதான ஒரு சாபம் இருக்குங்கிறதுக்காக. அப்போ என்ன செய்கிறான்னா அவன் அதை பற்றி அவன் நினைக்காம தேவனுக்கு விரோதமாக செய்கிறவன் தேவனுடைய வார்த்தையை பற்றி கவலைப்படுறதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவன், விக்கிரகத்தை பின்பற்றுகிறவன், விக்கிரக ஆராதனையிலே அதிகமாக ஈடுபாடு கொண்டவன், பேய்த்தனத்தில் இருக்கிறவன், தன்னம்பிக்கையில் வாழ்கிறவன், தன் இஷ்டம் போல் வாழ்கிறவன் தேவனுடைய வார்த்தையை பற்றி கவலைப்பட மாட்டான். தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவன், நீதிமானாக இருக்கிறவன், தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவன் பிசாசின் வார்த்தைகளை பற்றி கவலைப்பட மாட்டான். சரி, போனால் கட்டின மாதிரியே அஸ்திபாரத்தை போடுற போது அபிராம்ங்கிற மூத்த மகனை பலி கொடுத்தான். வாசலை வைக்கும்போது செகுப்புங்கிற இளையகுமாரனை சாக கொடுத்தான். அப்போ இதில் என்ன நடந்துச்சுன்னா, இங்கே ஒரு காரியம் நடந்ததுனால கொஞ்சம் ஆட்களுக்குள்ள இந்த ஆகாப்பு காலகட்டத்தில் யோசுவாவை குறித்தான ஒரு சிந்தனைகள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல ஒரு விஷயத்தை நாம் இங்கே பார்க்குறோம். எதற்காக இது நடந்ததுன்னா, சில நேரங்களில் சிலருக்கு ஏற்படுகிறதான சில ஆபத்துகளையும், சிலருக்கு நேரிடுகிறதான ஒரு அசம்பாவிதங்களையும், சிலருக்கு ஏற்படுகிறதான சில நியாய தீர்ப்புகளை பார்க்கும்போது பார்க்குறவங்க மனம் திரும்புவது ரொம்ப நல்லது. நாமும் நெடுக போய் நாமும் பேதையாக இருந்து அதே போல தண்டனையை பெற்றுக்கொள்ளாமல் மற்றவர்கள் தண்டிக்கப்பட்டதை பார்த்தாவது மனம் திரும்புவது நல்லது. அப்படி மனம் திரும்பினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது ஒன்று கவனிங்க. கர்த்தர் நம்மை மனம் திரும்புவது. கர்த்தர் எவ்வளவு அந்த ஆகாப் காலத்தில் தான் எலியா தீர்க்கதரிசி வந்தாங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, தேவனுடையதான அன்பையும் பார்த்துக்கிறோம், தேவனுடைய எச்சரிப்பையும் பார்க்குறோம். நாமளும் மனம் திரும்பி நாம் சரியாக நடக்கணும்னு பார்க்குறோம். பழி வாங்குதலை வெறுக்கணும்னு பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும்னு பார்க்குறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த 16வது அதிகாரத்தில் இஸ்ரேல் ராஜாக்களை குறித்து பார்க்குறோம். எரோபெயாம் அடுத்ததாக எரோபெயாமுடைய மகன், அதுக்கு அடுத்தாப்பில் பாஷா ராஜாவாகிறான். அந்த பாஷாவுக்கு பின்பதாக சிம்ரி 7 நாள் தான் ராஜாவானான். அவனுக்கு பின்பதாக உம்ரி வந்தான். 12 வருஷம் ராஜாவானாலும் இஸ்ரவேலை மிகவும் பாவம் செய்ய பண்ணினதான மற்ற எல்லாரையும் பார்க்கலும் இவன் அதிகமாக இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினதான அந்த உம்ரி பார்க்குறோம். அவன் என்ன செய்கிறான்? அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறான். அந்த உம்ரியுடைய மகன் தான் ஆகாப் என்கிறதை பார்க்குறோம். ஆகாப் எசபேலை திருமணம் செய்து கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எல்லாருமே தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றது. இஸ்ரவேல் தேசம் இந்த 10 கோத்திரமும் எப்படி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனுடையதான இரக்கத்துக்கு அபாத்திரவான்களாய் போனார்கள் என்கிறத நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. அவன் நம்ம ஜெபிப்போமா? தேவனுக்கு அவன் காத்திருக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தல்வாராக. அவன் ஒருவரும் அவன் தேவனுடைய சித்தத்தை அறியாதபடிக்கு அவர்கள் செயல்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஜெபம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, தேவனே, இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து நீர் அழைத்து கொண்டு வந்து
அப்பா 40 வருடங்களாக வனாந்தரத்தில் வழி நடத்தி கத்தாவே அமேனப்பா கானான் அப்பா இருக்கிற 7 ஜாதிகளையும் துரத்தி அவர்களை கத்தாவே குடியமர்த்தினீர் ஆண்டவரே. ஆனாலும் கத்தாவே அவர்கள் கத்தாவே அமேனப்பா தங்களுக்கு நல்ல விசாலமான இடத்தை சொந்தமாக பெற்றுக்கொண்ட போது உம்மை மறந்து தங்களுடைய வாழ்க்கையில் கத்தாவே செயல்படுகிறதான இந்த செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே இந்த யெரொபெயாம் நமக்கு பிரியமில்லாமல் அப்பா விக்கிரகத்தை அப்பா உருவாக்கினான் என்று சொல்லி பார்க்குறோம். ஆமென். ஒரு புதிய மதத்தை உருவாக்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கத்தாவே அதற்கு பின்பதாக அவனுடையதான சந்ததியை கத்தாவே நீர் வேறெடுத்து போட்டீரப்பா. பாஷாவை எழும்ப பண்ணினீர் அப்பா. அந்த பாஷாவும் உமக்கு பிரியமாக நடக்கலை, சிம்ரியும் உமக்கு பிரியமாக நடக்கலை. அவனை கத்தாவே அப்பா ஆமென் அடுத்து உம்ரி அவனும் உமக்கு பிரியமாக நடக்கலப்பா தேவனே. அதற்கு முன்பதாக ஆகாம் கத்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததான மனுஷர்களை நாங்கள் பார்க்கிறோம். கத்தாவே ஆமெனப்பா நாங்கள் உமக்கு பிரியமாய் நடந்தா நீர் எங்களை கத்தாவே அப்பா நிலைத்திருக்க பண்ணுவீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் மாத்திரம் நடக்க எங்களுக்கு பலன் தாரும், கற்றுத்தாரும் கத்தாவே. உம்முடைய வழிகள் நடக்க எங்களுக்கு போதித்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.